இப்போ அவர் டிடிவி தினகரன் மீதான சட்ட நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? இதற்கு பின்னால் பாஜக அதோட சாதகமா பாக்குறீங்களா பாதகமா பாக்குறீங்களா? அந்த டிடி தினகரன் கேஸ் எல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல சார். எனக்கு அத்தியாவசியம் இல்லாத கேஸ் எனக்கு. அது அவங்கவுங்க தனி மனிதனுடைய வழக்கு. அதனால போய் தலையிட்டு அவர் மீதான நடவடிக்கைக்கு பிறகுதான் பாஜக கால் ஒன்று பார்க்கிறது அப்படின்ற விமர்சனம் வந்து ரொம்ப காட்டமாக முன்னாடி நாங்கள் ரொம்ப நாளைக்கு டிவி தினகரன் இப்பதான் பாவம் அரெஸ்ட் ஆன அது முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளோட பிரச்சனை, தலைநகர் டெல்லியில் போராடிய ஒரு போராட்டம், அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைத்த ஒரு முழடைப்பு போராட்டம், இது எப்படி அதற்கு பின்னாக ஏதாவது ஒரு சின்ன ஒரு நகர்வாது நகர்ந்துச்சு நம்புறீங்களா? இல்லையே, நகர்லையே நகர்லையே. எவ்வளோ செய்தோம், 42 நாள் விதவிதமான போராட்டங்களை நடத்தியும் அவங்க மத்திய சர்க்கார் நகரவங்களும் நகரல, மாநில சர்க்காரும் நகரல, 2 பேரும் நகரல. அப்போ உங்களுடைய முழு அடைப்பு போராட்டம் எதிர்பார்த்த பலனை கொடுத்தது அப்படின்னா எந்த பலனை கொடுத்தது? சர்க்கார் செய்யாமல் இருக்கலாம் சார், ஆனால் மக்களுடைய எண்ணங்கள் அல்லது ஆதரவு பெருகி இருக்கு இவர்கள் விவசாயிகளுக்கு முழு அடைப்பு வெற்றியை தந்திருக்கிறது. அந்த வெற்றி அப்படின்றது அந்த கிரெடிபிலிட்டியை திமுக வந்து தன் பக்கம் இழுக்க நினைச்சிருக்கு, அவ்வளவுதானா? அது விவசாயிகளுக்கு எந்த விதமான சாதகத்தை கொடுக்கும் அப்படின்னு நீங்களே டவுட்? விவசாயிகளுடைய பிரச்சனைகளை மக்கள் மத்தியிலே நாங்களும் எங்களை சார்ந்த தோழமை கட்சிக்காரர்களும் அன்றைக்கு நாங்கள் எழுதுவோம். அதில் வர்ற கிரெடிபிலிட்டி இதுவரையும் திமுகவுக்கு மட்டுமல்ல, எங்களோடு இணைந்திருந்த அத்தனை கட்சிகளுக்கும் தான். இந்த விவசாயிகளோட பிரச்சனை தற்போது வரை நீண்டு கொண்டிருக்கின்ற விவசாயிகளோட பிரச்சனைகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஊர்ல விமர்சனம் வைக்கிறவங்கெல்லாம் என்ன எங்கிட்ட பதில் கேட்டு தான் என்ன அர்த்தம்? அவங்க ஊர்ல இருக்கிற 4 பேர் 4 தான் சொல்லுவான். அதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? எதுக்காக இதை கேட்கறேன் அப்படின்னா, அந்த தேசிய வங்கிகளில் வாங்கிய கடன்களை தள்ளுபடி செய்யணும், அது குறித்தான ஒரு அறிவிப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் வந்து இதை குறிப்பிடுங்கன்னு சொன்ன ஒரு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு, உங்களோட தேர்தல் அறிக்கையில் இது இல்லையே. தேர்தல் அறிக்கையில் இதை வந்து நீங்க குறிப்பிடணும் அப்படின்னு விவசாயிகள் சங்கம் கோரிக்கை வச்சாங்க, நீங்க அதை உங்களோட தேர்தல் அறிக்கையில் இது குறிப்பிடவே இல்லையே. எனக்கு அது சரியா தெரியல, ஆமா குறிப்பிடல. அதுதான் இப்ப வந்து பதிவு பண்றாங்க. மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ வந்து இதை குறிப்பிட்டு பேசுறாரு. உள்ள போயிருக்கிற எடுத்து கிடக்குறீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகும். இந்த முழு அடைப்பு போராட்டத்துக்கு அப்புறம் அவங்களுடைய செயல் தலைவர் பேசும்பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு. இந்த போராட்டத்துக்கு பிறகும் விவசாயிகளுக்கு ஒரு வேளை தீர்வு கிடைக்கவில்லை என்றால் நாங்க மக்களை திரட்டி மற்றும் ஒரு மாபெரும் போராட்டத்தை வந்து உருவாக்கும் உண்டு பண்ணும் சொல்றாரு. இது எந்த அடிப்படையில் இதற்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் மீண்டும் வந்து இருக்குமா? உருவாக்குவோம். அது எல்லா கட்சியும் ஆதரவு கொடுக்கும்னு நம்புறீங்களா? எல்லா கட்சியும் சேர்த்து உருவாக்குவோம். ஏன்னா அந்த கடந்த முறை முழு அடைப்பு போராட்டத்தின் போதே இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைத்த அரசியல் கூட்டணி அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. ஒன்று வச்சுங்க, அரசியல்ல யாரு என்ன செய்தாலும் அதுக்கு ஒரு காரணம் கற்பிக்கிறதுக்கு இன்னொரு எதிர்த்தரப்பு இருக்க தான் எனக்கு செய்வான். அதை நமக்கு பதில் சொல்லிட்டு உட்காந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொல்லுவாங்க இது திமுக தன்னுக்கு சாதகமாக படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்கள பற்றி நமக்கு என்ன, அதை பற்றி கவலை இல்லை, நாம என்ன செய்யணுமோ செய்யிட்டு போவோம். அப்போ இந்த கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் அல்லது 2 இடதுசாரி இயக்கங்கள் போன்றவைகள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வராதா? நான் அப்படி சொல்லலையே. நாங்கள் அரசியல் தேர்தலை வைத்து இந்த அணி இப்போ நாங்கள் ஒன்றா சேரல. விவசாய பிரச்சனைக்காக தான் சேர்ந்துருக்கிறோம். எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. சரி, இப்போ இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடுத்த கட்டமான அழுத்தம் எந்த அடிப்படையில்? நான் மீண்டும் குறிப்பிட்டது போல முன்னமே நான் குறிப்பிட்டேன், ஒரு அமைப்புகள் இயக்கங்கள் இந்த மாதிரியான போராட்டங்கள் வந்து பண்ணலாம். ஆனா பிரதான எதிர்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் அழுத்தம் அப்படின்றது வேறு விதமாக கூட இருக்கலாம். இவங்க மீண்டும் வந்து ஒரு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டம் 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 இதை வச்சே வந்து 5 ஆண்டுகளை ஓட்டி விடுகிறார்கள் அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. எதிர்கட்சியில் போராட்டம் பண்ணாம அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சட்டமன்றத்தில் உங்களுடைய குரல் வந்து பலமா ஒலிக்கலாமே இது தொடர்பா? அங்க ஒலிக்க விட்டாதானே, அரசுக்கு வழியா பண்ற பேச விட்டாதானே முதல்ல, சபாநாயகர் பேச விட்டாதானே முதல்ல. நாங்க பேச விட்டா இதை விட்டு நல்லா பேசுவோம், எனக்கு பேச தெரியாதல்ல. இப்ப வேறு எந்த விதமான அழுத்தத்தை கொடுக்கறதா இருக்கிறீங்க? உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படிப்பட்ட இதெல்லாம் செய்ய போறீங்கன்றீங்களே, எங்க வியூகத்தெல்லாம் உங்களுக்கு பப்ளிக் போட்டு சொல்லிடணுமா?
அதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி எப்போ செய்யணுமோ அது செய்வாங்க. அப்படி இல்லை, இதனால அதை நம்ம எங்களின் மூலமாக விவசாயிகள் பெரிய எதிர்பார்ப்புல இருக்காங்க. நாங்க எங்களுக்கு விவசாயிக்கு எப்படி தெரிவிக்கணும் அப்படி தெரிவிச்சுக்கிறோம். நாங்க எப்படி தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ தெரிவிக்கணுமோ எந்த விதமான தெரிவிக்கணுமோ அப்படி தெரிவிக்கணும். விவசாயிகளோட மரணம் தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த அந்த மனுவில் இங்கு தமிழகத்தில் விவசாய தற்கொலைகள் எதுவும் நடைபெறவில்லை அப்படின்னு ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இதை விட விவசாயிகளுக்கு செய்கிற துரோகம் வேறு எதுவும் இருக்காது. இதை விட ஒரு சர்க்கார் இவ்வளோ ஒரு மட்டமாக நடந்துக்குவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் நீங்க இருந்தீங்க அப்படின்னா இதே ஒரு பிரச்சனை அவர்கள் முன்வைக்கின்ற காவிரி விவகாரம், நதிநீர் இணைப்பு போன்ற பிரச்சனைகள், பிரதமரை சந்திக்க வேண்டும் என்ற இடத்தில் 40 நாட்களை கடந்து தொடர் போராட்டம், திமுக அவர்கள் ஆட்சியில் இருந்தால் என்ன பண்ணிருப்பீங்க? இந்த மாதிரி போராட்டமே வந்திருக்காது. நாங்கள் முதலில் இதெல்லாம் அவங்கள கூப்பிட்டு எல்லாத்தையும் பைசல் பண்ணிட்டு இருக்கோம். திமுக ஆட்சி காலத்தில் விவசாயிகள் போராட்டமே இல்லையா? பண்ணுவாங்க. நாங்கள் அப்போ கூப்பிட்டு அதெல்லாம் சரியாகி இருக்கிறோம். போராட்டம் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் கூப்பிட்டு சரிப்படுத்தி இருக்கிறாங்க. இப்படியான போராட்டங்களே வந்திருக்காதுன்னு சொல்றீங்க திமுக ஆட்சியில் இருந்தா. அதிமுக அணுகுமுறை எப்படி இருக்குன்னு சொல்றீங்க? அரசு இயந்திரமே சுடல அப்படின்னு சொல்றீங்க. இருந்தா கூட 60 நாட்களை கடந்து இருக்கக்கூடிய தமிழகத்தின் முதலமைச்சரான திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? செயல் பண்ணாதான் செயல்பாடு சொல்றதுக்கு, செயலை பண்ணல அப்புறம் செயல்பாடு எப்படி சொல்றது? நாள்தோறும் தலைமைச் செயலகத்துக்கு வந்துடுறாரு. வந்துட்டு உட்காந்துட்டு எப்படி பேசலாம், எப்படி அவனை தூக்கலாம், எவனை இழுக்கலாம், எப்படி ஓபிஎஸ் பேசலாம், இதுதான் பேசுறான்னு நானா சொல்றேன். ஆனந்த விகடனில் கூட எழுதியிருக்காங்க பாருங்க. பத்திரிகைகள் தான் கோட்டையே வந்து இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் இடம்ல அவங்க கட்சி விவகாரம் பேசுகிற இடமா போயிருக்கோம். அதிமுக தலைமைச் செயலர் மாதிரி ஆகிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு பெரிய ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா எதை திராவிட முன்னேற்ற கழகம் சுட்டி காட்டும்? எதுக்கு தற்போதைய ஒரு சூழலில் மிக ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த பிரச்சனையை வந்து திமுக சுட்டி காட்டும்? இந்த பிரச்சனை தான். கும்பல் ஆட்சியை கைப்பற்றிக்கிட்டு சர்க்காரே நடத்தாமல் நாட்டையே குழப்பம் பண்ணியிருக்காங்களே, இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அதற்கு எதிர்கட்சியோட செயல்பாடுகள் மீது நிறைய விமர்சனம் கூட இருக்கு. இதே வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் மரணமும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு கலைஞர் அவர்களின் மௌனமும் தான் இதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்க தலைவருக்கு உடல்நலம் சரியில்லை, அதனால அவருக்கு இங்க ஒரு தொலை போட்டு சரி இருக்கிறதுனால அவரால் பேச முடியல. அது மௌனம் அல்ல, அவருக்கு இருக்கிற நிலைமை. ஜெயலலிதா செத்து போது அவர் செத்து போறதை பற்றி நான் ஒன்றும் இப்போ விமர்சனம் பண்ண நான் விரும்பல. இப்படியான ஒரு சூழலில் கலைஞரோட செயல்பாடுகள் என்பது வேறு மாதிரியாக இருந்திருக்கும். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களின் செயல்பாடுகள் அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை. எதிர்கட்சிகளுக்கான பலத்தோடு செயல்படவில்லை தற்போது இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழலில் அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்க இருக்கிற சூழலில் ஒன்று வச்சுங்க. எங்களோட மார்க்சிஸ்டோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை 8 வருஷம் ஆச்சு எங்களோட இணைந்தேன். ஆனா அவங்களெல்லாம் இணைந்து ஒரே குரலில் ஒரே மேடையில் உட்கார வைத்த பெருமை ஸ்டாலின், தளபதி ஸ்டாலினால் தான் இருக்கு. ஆக செயல்பாடு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுங்க இதுல இருந்தே அவருடைய செயல்பாடு. இப்போ இந்த நீட் தேர்வு அது தொடர்பா நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருக்காரு உங்களுடைய செயல் தலைவர் கூட. சட்டமன்ற தீர்மானம் குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்காக காத்துட்டு இருக்கு. இதை கடந்து தமிழக அரசு வேற என்ன செஞ்சிட முடியும், வேற என்ன செய்யலாம்னு சொல்றீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. சபாநாயகர் அவங்க போயிட்டு உட்காந்து ஸ்பீக்கர் பிரைம் மினிஸ்டர் கிட்ட எப்படி ஜல்லிக்கட்டுக்கு உட்காந்தாங்க அப்படி உட்காந்து தமிழ்நாடே மாறி போயிடும், கொந்தளிச்சு போயிடும். நீங்களும் நான் சேர்ந்து நின்னா கூட ஓட்டு போட மாட்டான். அதனால தயவுசெய்து இதுக்கு நாங்கள் எங்களுடைய இதுக்கு வாங்கி கொடுக்கணும் கேட்டு வாங்கின்னு வந்திருக்கிறோம். அவ்வளோதான் பண்ணிக்க முடியும். அதான் அந்த குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் அப்படின்றது நம்ம ரொம்ப ஜஸ்ட் இதட்டா நீங்க போய் லாபி பண்ணி வாங்கக்கூடிய விஷயமா புரிஞ்சுக்கலாம். ஏன் வாங்க பதில் என்னங்குது, இது ஒரு பெருசு கிடையாது. இது மாதிரியான ஒரு மக்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை அல்லது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் இது போல எதை சாதிச்சது? இதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப சொல்றீங்களே, எங்களுக்கு பிரச்சனையை வரலையே வந்து சாதிச்சிருக்கோம். பல பிரச்சனைகள் இருக்கதானே செய்ச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் எங்க பிரச்சனை இருக்கும். அதாவது பல பிரச்சனைகள் நான் கேட்கிறேன். நீங்க சட்டமன்ற ஒரு அரசாங்கத்தோட நடவடிக்கை சட்டமன்ற தீர்மானம் அப்படின்னு போட்டுட்டாங்க. அதை கடந்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்காக காத்துட்டு இருக்காங்க. ஆனா மீண்டும் மீண்டும் உங்களுடைய செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து விமர்சனம் அறிக்கைகள் மூலமாக வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அதான் நான் கேட்கிறேன், தமிழக அரசாங்கம் வேற என்ன செய்ய முடியும்னு கேட்கிறேன். நீங்க ரொம்ப எளிமையா சொல்றீங்களே, அப்படி இருக்கும்போது திமுக சாதித்தது என்னன்னு கேட்கிறேன். இத மாதிரி எளிமையா அவங்க பிரச்சனை இருக்குது. அது மாதிரி எங்களுக்கு ஒரு பிரச்சனை தான் நாங்க சாதிச்சிருப்போம். இப்ப அவங்க போய் சாதிக்கணும்னு நான் சொல்றேன். இப்ப அவங்க என்ன குற்றம் சொல்றேன், தீர்மானத்தை போட்டுறாங்க, ரைட் தான். அது மாதிரி போயிட்டு அனுப்பிச்சா அவன் பேசாம வச்சுட்டு குடியரசுக்கு வச்சுட்டு பேசாம இருக்காங்க.
போய் பிரைம் மினிஸ்டர் கிட்ட உட்கார்ந்து பேசணும். இப்போ இதற்கு இந்த விவசாயிகளோட பிரச்சனைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் காவிரி விவகாரம். காவிரி விவகாரம் அரசுகளில் கொண்டு வருவதற்கான திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப நாள் கிடப்புல போட்டுச்சு அப்படின்னு விமர்சனம் முன்வைக்கப்படும். அப்ப நீங்க சாதிச்சிடலாமே. அதுல முதல்ல ஒண்ணு புரிஞ்சுங்க, தெரியாத ரொம்ப பேருக்கு சட்டம் தெரியாம பேசுறாங்க. தீர்ப்பு, இறுதி தீர்ப்பை காவேரி மன்றம் கொடுத்தது. இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட்ல 5C என்ன சொல்றாங்கன்னா, இந்த தீர்ப்பில் உங்களுக்கு ஏதாவது மாறுபாடு இருந்தால் அந்த மாறுபாட்டை முதலில் நீங்கள் மறுபடியும் அந்த ட்ரிபுனலுக்கு அனுப்ப வேண்டும். எந்த ஒவ்வொரு மாநிலமா அனுப்பணும். அப்படி ஒவ்வொரு மாநிலமும் அனுப்புகின்ற அந்த குறைபாட்டை பற்றி சிந்தித்து முடிவெடுக்கிறதுக்கு ட்ரிபுனல் 1 வருஷம் எடுத்துக்கொள்ளலாம். 1 வருடத்துக்கு பிறகு அவர்கள் இறுதி தீர்ப்பை நேரடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு பிறகு அதை வாங்கி வைத்து சரி என்று சொன்னால் அதை கெஜெட்ல போடலாம். கெஜெட்ல போட்டால் அதுக்கப்புறம் 90 நாளைக்குள்ள அவங்க காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டெல்லாம் போடலாம். இதுதான் நாங்கள் சர்வகட்சியை கூட்டி தான், அப்போ ஓபி தான் வந்தார், கூட்டி தான் நாங்கள் இதை என்னென்ன குறைபாடுன்னு நாங்கள் அனுப்பிச்சோம். அதே நேரத்தில் கர்நாடகா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டார். நாம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம்னா சரியா இருக்காது, நாமளும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடக்குது. அதே நேரத்தில் இங்கேயும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அதனுடைய விளைவு சுப்ரீம் கோர்ட்டு வரட்டும், அப்புறம் வெட்ரிக் பண்றோம்னா இவன் என்ன பண்றான்னா அவங்க கிட்ட இருக்கான். அதனால இதுல 2 வருஷம் ஓடிடுச்சு. அது தீர்மானம் இறுதி தீர்ப்பையே அவங்க அனுப்பாதனால நான் போய் நாங்கள் எதுக்கு கேட்க முடியல. அது கூட எங்கள் ஆட்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்தாங்க, இவங்களும் போய் கேட்டாங்க, அவங்க மத்திய சர்க்கார் ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுத்தாங்க, இதை ட்ரிபுனல்ல கெஜெட்ல போடுங்கன்னா அவங்க போட்டாங்க. அவ்வளவுதானே தவிர இது ஒன்றும் அவங்களோட வெட்டி முடிச்ச வேலை இல்லை. அரசு தடியில் வருவதற்கான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்றீங்க. இதை தெளிவு. அது வேற எங்க அம்மா கொண்டு வந்து விட்டார்கள், தமிழ விட்டார்கள். அரசியல் இல்லை, ஜே போடுறதுல எத்தனையோ போடுவான். நான் நிலைமை தான், நான் சட்டசபையிலேயே சொன்னேன். நான் அன்னைக்கு கேட்கும்போது எடப்பாடி கேட்கும்போது அதை கூட நான் சொன்னேன். எடப்பாடிக்கு நான் இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லிட்டேன் நான் வேகமா. ஐ வாண்ட் டு நோ வெதர் யூ நோ தி இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் ரைட் இட் டு யூ சீஃப் மினிஸ்டர் மே ஐ நோ யூ தட் ஒன் அப்படின்னு கேட்டுவிட்டு சார் அப்படி கேட்க வேணான்னு சொன்ன மாதிரி எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டேன். அதனால அது இது ஒரு பெரிய இது கிடையாது பிரச்சனை. ஆனால் பட் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அதனாலேயே தண்ணி வந்துடல. தண்ணி எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா இதுக்கு மேலே காவேரி மேனேஜ்மெண்ட் போர்ட் போடணும். அதுக்கும் போனாங்க இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சூப்பர்வைசரி கமிட்டி போட்டோம். அதனால் அதுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. கான்ஸ்டிடியூஷனல் வெலாடிட்டி இல்லைன்னா யாரும் முன்னொரு மாவட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் போட மாட்டான். ஏன்னா அவன் எலெக்ஷனுக்கு அங்கே போகிறான். இப்போ எங்கே சரி கர்நாடகத்துக்கு. அதனால அது அந்த வருடம் பண்ணிட்டுருவான். தமிழ்நாட்டில் எப்படி இருந்தாலும் நமக்கு வர்றது அது இருக்கிற இடத்துலயா போயிடலாம் அவங்க கண்டிருக்கு. அவ்வளோதான். சரி, இப்போ நீங்க சொல்ற இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த காவிரி விவகாரத்தில் என்றுதான் நமக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும்? வந்துடும். எப்படி தீர்வு ஆகணும். அந்த காவிரி மேனேஜ்மெண்ட் போட்டால் தான், அப்பதான் அவங்ககிட்ட இந்த இதெல்லாம் திறக்கிற அதிகாரம் அவனுக்கு வந்துடும். யாருக்கு? அப்போ கண்ட்ரோல் பண்ண அவங்க அந்த மேனேஜ்மெண்ட் போர்டு கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு அத்தாரிட்டி விட்டு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. அதனால அவங்க தான் செய்வாங்க. அப்போ அன்றைக்கு டேம் எல்லாம் அவங்க கையில் வரும். இந்த தற்போது இந்த விவசாயிகளோட போராட்டம் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அதில் மிக ஒரு முக்கியமான விஷயம் தற்போது தமிழகத்தில் நிலவக்கூடிய இந்த குடிநீர் பிரச்சனை. அது இந்த அரசாங்கம் எப்படி அணுகுது அப்படின்னு சொல்றீங்க? ஒன்றும் இல்லை. இப்போ குடிநீர் பிரச்சனை பொதுவாக தமிழ்நாடு பூரா மிகப்பெரிய வறட்சி. தமிழ்நாட்டையே ஒரு வறட்சியாக தான் இவங்க அறிவிச்சாங்க. ஏறக்குறைய 3 மாதங்கள் ஆயிடுச்சு ஆரம்பிச்சு. ஆமா, இவங்க ஒன்றும் சொல்லி பணங்கணும் போய் சேரல. ஒன்றுத்துக்கும் குடிநீருக்கு சேரல, ஒன்றும் சேரல. இப்போ குடிநீருக்கு 100 கோடி ஒதுக்கி இருக்காங்க. இந்த 100 கோடின்றது யானை பிரிக்கு பசிக்கு சோழபுரி போட்ட மாதிரி அது பத்தாது அவங்களுக்கு. ஆனால் கிராமத்துக்கு போனீங்கன்னா இந்த கொடுமையை பார்க்க முடியாது. அதனால நான் ரொம்ப கஷ்டம்தான். அதுக்கு ஒரு எப்படிதான் நிறைய செலவாகும். அது என்ன மீட் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனால் மக்கள் தவறி மழை வந்தால் ஒழிய இதை மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.
நீங்க பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்திருக்கீங்க, அதனால இந்த கேள்வி கேட்கிறேன். இப்போ நீங்க இந்த நிதி ஒதுக்கீடு அப்படின்றது மிக குறைவா இருக்கு, யானை பசிக்கு சோளப்பொரி போலதான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ எந்த அடிப்படையில், எந்த ஆய்வு அடிப்படையில் அதிகாரிகள் இந்த நிதி ஒதுக்க சொல்லுவாங்க, அந்த துறை சார்ந்த அமைச்சர் ஒதுக்குவார்? அப்போ எந்த அடிப்படையில் இது ரொம்ப குறைவுன்னு நம்மளால புரிஞ்சுக்கணும்? முதல்ல எல்லார்கிட்டையும் கலெக்டர் கிட்ட ஒரு ரிப்போர்ட் கேட்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை வச்சு இவங்க டெலிவரி பண்ணுவாங்க. கலெக்டர்கள் ஒரு சில இடங்கள் அது அப்போ கொடுத்துருப்பான், இப்போ கொடுக்குற வறட்சி அறிவிக்கிறதுக்கு முன்னே கொடுக்குற ரிப்போர்ட் அது. அப்போ எல்லாம் தண்ணி கட்டி கொஞ்சம் இருந்திருக்கும். இப்போ இருக்கிற நிலைமை காஞ்சி போச்சு. இப்போ அப்போ இருக்கிற நிலைமைக்கு இப்போ இருக்கிற டிஃபரன்ஸ் இருக்கு. அதுதான் காரணம். அதனால அவங்க கஷ்டத்துக்கு அதுதான் காரணம். மீண்டும் அந்த மறு ஆய்வு பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க? பண்ணல, அவ்வளவுதான். நான் கலெக்டர் மீட்டிங் முதல் நாள் போயிருந்தேன். எங்களோட முதல் நாள் பண்ணல, அப்போ பண்ணது தான் போட்டுருக்காங்க. எவ்வளோ அவங்களுக்கு வந்துருக்குன்னு கேட்டேன். இன்னும் எங்களுக்கு ஒன்றுமே வரல சார் அப்படின்னு. சரி, எம்எல்ஏ பண்ணிருக்கு, இதில் 23 குழா போட்டு அந்த போட்டு இதை போட்டு எழுதி கொடுத்துட்டு வந்தேன். இப்போ 2016, 2017 சட்டமன்ற உறுப்பினர்கள் நிதி ஒதுக்கீடு 2 கோடியில 468 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஆனா அது இன்னும் அமலுக்கு வரல. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு தொகுதிக்கு வேண்டிய செயல்பாடை தற்போது நான் தான் சொன்னேன். இந்த ஒரு கோடி 1.5 கோடி தான் கொடுக்குறாங்க. அது என்ன பண்ணிடுவாங்க இவங்க, சட்டமன்ற நிதி அவர் இஷ்டத்துக்கு செய்யலாம்னு சொல்லுவாங்கடா தவிர, அவங்களே இத்தனை சிமெண்ட் ரோடு போடணும், இத்தனை வழக்கு போடணும், இது அது ஆயாக் பில்டிங் கட்டணும், பாயாக் பில்டிங் கட்டணும்னு சொல்லிடுவாங்க. கடைசியில் ஒரு 30 லட்சம் எங்களுக்கு நாங்கள் செலவு பண்ணுறதுக்கு வரும். அதுதான் எங்கள் இஷ்டத்துக்கு. அது எங்கேயாவது நம்ம சொல்லிட்டு வந்திருப்போம், இந்த ஒரு போர் படுத்தாங்கன்னு, அது கொடுக்கறதுக்கு தான் உதவும். இந்த வருஷம் நான் சொன்னேன், அது மாதிரி இல்லாமல் இந்த 1.25 கோடியும் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ட்ரிங்கிங் வாட்டருக்கே நாங்கள் செலவு பண்ணணும். நீங்கள் அதுக்கெல்லாம் எடுக்கக்கூடாது. அதனால் இந்த முறை கொஞ்சம் எங்களுக்கு அலோவ் பண்ணணும்னு சொன்னேன் நான். அது எல்லா எம்எல்ஏவும் இன்க்ளூடிங் ஆளுங்கட்சி எம்எல்ஏ கூட ஒத்துக்கிட்டாங்க. சீஃப் மினிஸ்டர் ஒத்துக்கிட்டார். அவர் அதுக்கு இந்த லோக்கல் மினிஸ்டர் ஒத்துக்கிட்டார். அது 10 பணம் வரல, இப்போ கொஞ்சம் தான் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அது என்னன்னு தெரியல, போட்டு தேடி கொடுத்தா தெரியும். நீண்ட நாட்களுக்கு பிறகு ரொம்ப எளிமையா அணுகக்கூடிய இடத்தில் தமிழக முதலமைச்சர் இப்போ இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க, அது உண்மையா?